காஞ்சிபுரம் அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் வளர்மதி ஹோட்டலில் சாதம் சமைத்தும் வெற்றிலையை இரட்டை இலை சின்னம் போல் காண்பித்தும் நூதன முறையில் வாக்குகளை சேகரித்தார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் துரை வெங்கடேசன் இணைகிறார். வணக்கம் வெங்கடேசன், விவரம். வணக்கம். இந்த தமிழகத்திலே வருகின்ற 19ஆம் தேதி தமிழகம் முழுவதுமே ஒரே கட்டமாக இந்த மக்களவை தேர்தலானது நடைபெற உள்ள நிலையிலே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய அந்த வேட்பாளர்கள் இறுதி வேட்பாளர்களானது நேற்று வெளிவந்திருக்கக்கூடிய நிலையிலே 11 வேட்பாளர்கள் களத்திலே நிற்கிறார்கள். இந்த 11 வேட்பாளர்களும் தொடர்ந்து அந்தந்த பகுதிகளிலே பிரச்சாரத்தினை மேற்கொண்டு வருகிறார். அதே போன்று அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதிகளிலே அந்த நிர்வாகிகளும் கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொடர்ந்து பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடக்கூடிய அதிமுகவினுடைய வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகரை ஆதரித்து இந்த காஞ்சிபுரம் பழைய ரயில்வே நிலைய சாலையில் உள்ள ராஜாஜி மார்க்கெட் பகுதியில் உள்ள வியாபாரிகளும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளராக இருந்து வரக்கூடிய வி சோமசுந்தரம் ஆகியோர் அதிமுக நிர்வாகிகள் புடைசூழ இந்த தீவிர வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போன்று அந்த மளிகை கடை, அந்த பகுதியில் உள்ள மளிகை கடை, வெற்றிலை பாக்கு கடை, பூ கடை, பழக்கடை உள்ளிட்ட கடைகளிலே ஏறி இறங்கி அந்த துண்டு பிரசுரங்களை விநியோகித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். அப்போது வந்து அந்த வெற்றிலை பாக்கு கடைக்கு அந்த விற்பனையாளரிடம் வாக்கு சேகரிக்கும் போது அந்த வெற்றிலைகளை அந்த இரட்டை இலை சின்னம் போல் காண்பித்தும், அதே போன்று அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி கடையிலே அந்த அரிசி அந்த உணவு சமைத்தும் அந்த கடை உரிமையாளரிடம் வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார். அந்த பகுதியிலே இந்த அதிமுக நிர்வாகிகள் தொடர்ந்து இந்த வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த வாக்கு சேகரிக்கும் போது இதிலே அந்த அதிமுகவுடைய கழக அமைப்பு செயலாளர் வாஜாவத் கணேசன், அதே போன்று அந்த கழக அமைப்பு செயலாளர் திருநாவுக்கரசு உள்ளிட்டோரும், அதே போன்று கவுன்சிலர் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு தொடர்ந்து தீவிர வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.